الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஹைருன் நாஸி கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும். மக்களில் மிக சிறந்தவர்கள் என்னுடைய மக்கள், பிறகு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த உம்மத்தை முஸ்லிமாவில் மிக சிறந்த கூட்டம், மிக சிறந்த மக்கள் என்று சொன்னால் எந்த மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களோ, நபிகள் நாயகம் வாழ்ந்தபோது யார் முஸ்லிம்களாக இருந்தார்களோ அவர்கள்தாம் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் இந்த ஹதீஸில் சான்றை வழங்குகிறார். அவர்கள்தாம் சஹாபாக்கள், உத்தம சத்திய நபித்தோழர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், அதில் யார் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தார்களோ அதற்கு அடுத்தபடியாக தாபிஈன்களை பின்தொடர்ந்து வந்த தபுஉத் தாபிஈன்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் 3 முறை ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சும்மல்லதீன யலூனஹும் என்று. அந்த அடிப்படையில் தபுஉத் தாபிஈனுக்கு அடுத்து வரக்கூடிய அத்பாஉ தபிஇ தாபிஈன்கள். ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சிறந்த மக்களை பற்றி வரலாறை படித்து அவர்களுடைய வரலாறில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நன்மையான காரியங்களில் அதே பாதையில் நாமும் பயணிக்க முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இன்று நாம் இன்னொரு சஹாபியை குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நேற்று நாம் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் தொடர்பாக சில வரலாற்று குறிப்புகளை பார்த்தோம். மேலும் சொன்னோம், அவர்கள் ஒரு வசனத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். காசு பணத்தை சேர்த்து வைப்பதே ஹராம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று. அந்த அடிப்படையில் உஸ்மான் பின் அஃபான் அவர்களை ஒதுக்கி வைத்ததாக சில மக்கள் சொல்வார்கள். ஆனால் அது தவறான கருத்து. ஒதுக்கி வைக்கவில்லை. இந்த கருத்தை அவர்கள் சொல்லும் பொழுது உஸ்மான் பின் அஃபான் சொன்னார்கள், அது உங்களுடைய புரிதல், அதை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதை மக்களுக்கு என்ன செய்யாதீர்கள், எடுத்து சொல்லாதீர்கள், குழப்பம் ஏற்படும் என்று தடுத்திருந்தார். ஆனால் மக்கள் என்ன செய்வார்கள், அடிக்கடி அபூதர் அல் கிஃபாரி அவர்களிடம் வந்து என்ன விஷயம், ஷாம் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வந்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று விசாரிக்கும் பொழுது சொல்லிதானே ஆக வேண்டும், போய் சொல்ல முடியாதே. ஆக அப்படி அந்த கருத்தை அவர்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்போது அவர்களாக வந்து சொன்னார்கள், நான் மக்களிடத்தில் போய் இந்த வசனத்துக்கு இது விளக்கம் என்று சொல்லவில்லை, ஆனால் மக்களாக வந்து என்னிடம் கேட்கிறார்கள், நான் என்ன செய்வது? அப்படி கேட்ட பொழுதுதான் உஸ்மான் பின் அஃபான் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் மதீனாவில் இருக்காமல் மதீனாவுக்கு நெருக்கமாக ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து விடுங்கள். மக்களை விட்டு தூரமாக இருந்தால் யாரும் வந்து உங்களை சந்தித்து அந்த வசனத்தின் விளக்கங்களும் கேட்க மாட்டார்கள் என்று மஷ்வரா கொடுத்த அடிப்படையில் அவர்களாக தான் தேர்வு செய்து ரபதா என்கிற இடத்தில் சென்று வசித்ததாக சொன்னோம். மற்றபடி ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் சொன்னதாக அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் தனியாகவே நடப்பார், பயணம் செய்வார், தனியாகவே வாழ்வார், தனியாகவே இறந்து போவார், தனியாகவே எழுப்பப்படுவார். அது பலவீனமான செய்தி, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அதே நேரத்தில் என்னதான் அவர் ஒரு ஊரில் தனிமைப்படுத்தி கொண்டு தன்னை வாழ்ந்தாலும், அங்கு சஹாபா பெருமக்கள் யாரும் இல்லாமல் இருந்திருந்தாலும், அவர் மரணிக்கும் பொழுது சில முஸ்லிம்கள் அவர்களை அடக்கம் செய்வார்கள் என்று ரசூல் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அதே போல் தான் நடந்தது. அவர்களுடைய வஃபாத்துக்கு நெருக்கமான நேரத்தில் ஒரு கூட்டம் அந்த ஊர் வழியாக கடந்து போகும் பொழுது அபூதர் அல் கிஃபாரியுடைய மனைவி அந்த கூட்டத்தாரை அழைத்து வந்து, அந்த மக்கள் அபூதர் அல் கிஃபாரிக்கு கஃபன் கொடுப்பதற்கு கூட அவர்கள் வசதி இருந்திருக்கவில்லை. அந்த அளவிற்கு பற்றற்ற வாழ்க்கை, உலகத்தை மறந்து வாழ்ந்த ஒரு சஹாபி. கஃபனுக்கு கூட துணி கிடையாது. வந்த அந்த மக்களில் ஒருவர் என்ன செய்தார்கள், கஃபனிட்டு பிறகு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்ததாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தியில் பார்க்கிறோம். இது அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் தொடர்பாக சில விஷயங்கள். அடுத்ததாக அன்பானவர்களை, இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை, ரசூலுடைய அடிமை. இன்னொரு ஸைத் என்கிற சஹாபி, பிரபலமான சஹாபி உண்டு. அவர் யார்? ஸைத் பின் சாபித். அவர் யார்?
குரானை தொகுத்து கொடுத்தவர். ஜெயித் பின் ஹாரிசா ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை. ஜெயித் பின் சாபித் அவர் அன்சாரி சஹாபி, அவர் முஹாஜிர் கிடையாது, அன்சாரி தோழர். அவர் குரானை தொகுத்து தந்தவர். ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்கிற மார்க்கறிஞர் அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபா என்கிற நூலில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். என்னவென்றால், ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அவர்களுடைய தாயார் ஜெயித் பின் ஹாரிசாவை அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அவ்வாறு தாய் வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது பனுல் கைன் இப்னு ஜிஸ்ர் என்கிற ஒரு கூட்டத்தார் இவர்களுடைய மக்களை தாக்கினார்கள். ஏதோ ஒரு பகையின் அடிப்படையில் தாக்கி அங்கிருந்து பலரை அடிமைகளாக ஆக்கி அழைத்து சென்றார்கள். அப்போதுதான் ஜெயித் பின் ஹாரிசாவை அடிமையாக மாற்றி இணைச்சிதார்கள், அழைத்து சென்று விட்டார்கள். போய் ஒரு இடத்தில் விற்பனை செய்து விட்டார்கள். உக்காஸ் என்கிற மார்க்கெட்டில், மக்காவில் ஒரு ஃபேமஸான கடை வீதி அது, மார்க்கெட் அது. உக்காஸ் என்கிற அந்த மார்க்கெட்டில் ஜெயித் பின் ஹாரிசாவை அடிமையாக அந்த மக்கள் விற்பனை செய்து விட்டார்கள். அப்போதுதான் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அறியாமை காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக 400 திர்ஹம்களை கொண்டு ஜெயித் பின் ஹாரிசாவை விலைக்கு வாங்கினார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹக்கீம் பின் ஹிசாமுடைய அத்தை, தந்தையுடைய சகோதரி. ஆகவே தந்தை சகோதரி ஆகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக ஹக்கீம் பின் ஹிசாம் என்ன செய்தார்கள், உக்காஸ் என்கிற மார்க்கெட்டிலிருந்து ஜெயித் பின் ஹாரிசாவை 400 திர்ஹமுக்கு விலைக்கு வாங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கா செய்த பொழுது நபிகள் நாயகம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மஹர் கொடுத்தார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக ஜெயித் பின் ஹாரிசாவை கொடுத்தார்கள். இப்படிதான் ஜெயித் பின் ஹாரிசா ரசூலுக்கு அடிமையாக வந்தார். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ் ஜெயித் பின் ஹாரிசா அடிமையாக இருந்த காலத்தில் ஒரு முறை ஹஜ் செய்வதற்காக வேண்டி பனு கிலாபை சார்ந்தவர்கள், பனு கல்பை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். திஹ்யால் கல்பி என்கிற ஒரு ஃபேமஸான சஹாபி இருக்கிறார். அந்த சஹாபியை சார்ந்த அந்த கோத்திரம், அந்த கோத்திரத்தை சார்ந்த சிலர் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருந்த பொழுது மக்காவில் ஜெயித் பின் ஹாரிசாவை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து அடையாளம் கண்டார்கள். ஜெயித் பின் ஹாரிசாவும் அந்த மக்களை அடையாளம் கண்டார். ஜெயித் பின் ஹாரிசாவை வந்து சொன்னார்கள், என்னுடைய வீட்டு மக்களுக்கு என்னை குறித்த தகவலை கொடுத்து விடுங்கள், நான் இங்குதான் மக்காவில் இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிடுங்கள். சரி என்று அந்த மக்கள் ஊர் திரும்பியதும் ஜெயித் பின் ஹாரிசாவுடைய தந்தை ஹாரிசாவுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன, மக்காவில் இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம், இங்கு இருப்பார், நீங்கள் போனால் சந்திக்கலாம் என்று அந்த தகவலை கொடுத்தார்கள். அடுத்து ஹாரிசா அவர்கள், ஜெயிதுடைய தந்தை ஹாரிசா அவர்கள், அதேபோல் அவருடைய சகோதரர் கஅப், ஹாரிசாவும் அவருடைய சகோதரர் கஅபும் மக்காவுக்கு புறப்பட்டு வந்தார்கள். ஜெயிதுடைய தந்தையும் அவருடைய சிறிய தந்தையும் இருவரும் மக்காவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று கேட்க சிலர் சொன்னார்கள், பள்ளிவாசல் கஅபத்துல்லாவில் இருக்கிறார். உடனே பள்ளிவாசலுக்கு வந்து நபியை பார்த்து சொன்னார்கள், யப்ன அப்துல் முத்தலிப், யப்ன சய்யீதி கௌமி, அன்தும் அஹ்லு ஹரமில்லா, தகுஃபூன அல்-ஆனி வதுத்இமூன அல்-அஸீர், ஜினாக ஃபி வலதினா அப்திக் ஃபம்னுன் அலைனா வஅஹ்சின் ஃபி ஃபிதாஇஹி. அப்துல் முத்தலிபுடைய மகனே, இந்த ஊர் மக்களுடைய தலைவரே, நீங்கள் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் மக்கள், அடிமைகளாக இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள், நம்முடைய மகன் விஷயத்திலே நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கிறோம். நம்முடைய மகனை என்ன தொகையோ வாங்கிவிட்டு நம்முடைய மகனை விட்டுவிடுங்கள், நம் மீது உபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்க ஜெயித் பின் ஹாரிசா என்று சொன்னார்கள். ஜெயித் பின் ஹாரிசா என்னுடைய மகன், அடிமையாக இருக்கக்கூடிய அவருக்கு பதிலாக என்ன தொகை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்களோ கேட்டால் நாங்கள் கொடுப்போம், அந்த தொகையை நிர்ணயிப்பதிலும் நம் மீது உபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், நான் ஜெயித் பின் ஹாரிசாவை அழைத்து சாய்ஸ் தருகிறேன், அவருடைய விருப்பம், அவர் விரும்பினால் உங்களோடு வரலாம், ஊருக்கு திரும்பி போகலாம்,
அவர் விரும்பினால் என்னோடு இருப்பார். அவர் என்ன தேர்வு செய்கிறாரோ அதற்கேற்ப நாம் என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த ஹாரிசா அவருடைய தந்தையும் சரி, அவருடைய சிறிய தந்தை காபும் சரி ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை, ஸைத் பின் ஹாரிசா நம்மோடு தானே வரப்போகிறார், சொந்த ஊருக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, மக்களை நோக்கி, தன்னுடைய மக்களை நோக்கி என்று. சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். சென்று ஸைத் பின் ஹாரிசா அவர்களை அழைத்தார்கள். அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார் என்று தெரியுமா? ஸைத் பின் ஹாரிசா அவர்கள் சொன்னார்கள், ஆம் தெரியும், இவர் என்னுடைய தந்தை, இவர் என்னுடைய சிறிய தந்தை என்று அடையாளம் கண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விருப்பம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தந்தை, உங்களுடைய சிறிய தந்தையோடு ஊருக்கு திரும்பி போகலாம், அல்லது நீங்கள் விரும்பினால் என்னோடு இருக்கலாம் என்று சொல்ல, ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்களோடு தான் இருப்பேன், உங்களுக்கு மாறாக நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் அவர்களுடைய தந்தையும் சிறிய தந்தையும் திடுக்கிட்டு போனார்கள், மூளை குழம்பி போனார்கள். இது எப்படி சாத்தியம்? அடிமையாக ஒருவருக்கு கீழ் இருப்பதை தேர்வு செய்து சுதந்திரமாக தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு, பெற்றோரிடம் வருவதை இந்த ஸைத் மறுக்கிறானே என்று அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று. ஆனால் ஸைத் பின் ஹாரிசா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்களுக்கு எதிராக நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன். அதற்கு ஹாரிசாவும் அவருடைய சிறிய தந்தை காபும் பார்த்து சொன்னார்கள், ஒய் ஹக், உனக்கு அழிவு உண்டாகட்டும், என்ன பேசுகிறாய்? அடிமையாக இந்த நபரோடு நீ இருக்க விரும்புகிறாயா? சுதந்திரமாக நம்மோடு உன்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய தாயை நோக்கி வர விரும்பவில்லையா என்று சொல்ல, எனக்கு விருப்பம் இல்லை. இந்த நபரோடு நான் இருக்கும் பொழுது இவருடைய குணங்களை நான் பார்த்திருக்கிறேன், இப்படிப்பட்ட நபருக்கு எதிராக நான் யாரையும் தேர்வு செய்யக்கூடியவன் அல்ல என்று தெளிவாக அவர்கள் பேசினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் அந்த மக்களை பார்த்து, ஸைத் பின் ஹாரிசா என்னோடு இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்த பிறகு நான் நினைச்ச முடியாது, அவரை உங்களோடு அனுப்பி வைத்து அவர்களுக்கு பதிலாக தொகையை நான் வாங்க முடியாது, அவருடைய விருப்பம், என்னோடு இருப்பது அவருடைய விருப்பம் என்று ஸைத் பின் ஹாரிசாவை அழைத்து கொண்டு காபத்துல்லாவுக்கு சென்றார்கள். சென்று மக்களை அழைத்து சொன்னார்கள், இஷ்ஹது அன்ன ஸைதன் இப்னி யரிசுனி வ அரிசுஹு, மக்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், சாட்சிய சொல்பவர்களாக இருங்கள், ஸைத் இனிமேல் என்னுடைய மகன். அடிமையாக இருந்தவர் இந்த தருணத்தில் ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை வளர்ப்பு பிள்ளையாக, மகனாக ஆக்கி கொண்டார்கள். சொன்னார்கள், மக்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், ஸைத் இனிமேல் என்னுடைய மகன். எந்த அளவிற்கு சொன்னால், நான் இறந்து விட்டால் அவர் எனக்கு வாரிசாக இருப்பார், என்னுடைய சொத்தை அவர் அனுபவிக்கக்கூடிய வாரிசாகவும் இருப்பார், இதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று சொன்னதும் இந்த காட்சியை பார்த்த ஹாரிசா மற்றும் காப் அவர்களும் என்ன செய்தார்கள், இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். சரி, மகனும் முகம்மதுடைய நற்குணங்களை பார்த்து கூட இருக்க விரும்புகிறான், முகம்மது என்ன செய்கிறார், சொந்த பிள்ளை மாதிரி நம்முடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்களும் அதை பொருந்தி கொண்டு அவர்களை விட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். இதற்கு அடுத்து மக்கள் ஸைத் பின் ஹாரிசாவை ஸைத் பின் முஹம்மது என்று அழைக்க தொடங்கி விட்டார்கள். இந்த விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய செய்தியிலே, குன்னா மா குன்னா நதுஊஹு இல்லா ஸைத் இப்ன முஹம்மதின் ஹத்தா நஸல அல் குர்ஆன் உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். நாங்கள் ஸைத் பின் ஹாரிசாவை ஸைத் பின் முஹம்மது என்று தான் அழைத்து கொண்டிருந்தோம். எதுவரை? அல்லாஹுடைய இந்த வசனம் இறங்கிய வரை. அல்லாஹ் அந்த வசனத்தில் அஹஸாப் சூராவுடைய 4வது 5வது வசனத்தை இறக்கி அல்லாஹ் அதில் சொல்கிறான், உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். மக்களை அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களோடு இணைத்து அழையுங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக நியாயமானது, பொருத்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சவில்லை, ஒருவருடைய நெஞ்சில் 2 உள்ளங்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம்? எப்படி ஒரு நெஞ்சில் 2 உள்ளங்கள் இருக்க வாய்ப்பில்லையோ அதே போல் ஒரு நபருக்கு 2 தந்தை இருக்க வாய்ப்பில்லை, ஒரு தந்தை தான். யார் தந்தையோ உண்மையான தந்தை, அந்த தந்தையின் பெயரை சொல்லி அழையுங்கள். வளர்த்த தந்தை என்கிற அடிப்படையில் பெயரை மாற்றியெல்லாம் அழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கிய பிறகுதான் ஸைத் பின் ஹாரிசா என்று மீண்டும் மக்கள் அழைக்க தொடங்கினார்கள். ஆகவே அன்பானவர்களே, பிறருடைய பிள்ளையை வாங்கி மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே வளர்க்கலாமா என்று கேட்டால் வளர்க்கலாம், அனுமதி உண்டு. ஆனால் வளர்த்தால் அதில் சில சட்ட திட்டங்களை பேணி நடக்க வேண்டும். என்ன சட்டங்கள்? என்னதான் நீங்கள் பிறருடைய பிள்ளையை வாங்கி வளர்த்தாலும்
அந்த பிள்ளையை இன்னாருடைய மகன் என்று தான் அழைக்க வேண்டும். வளர்த்தவர் என்ன செய்ய முடியாது, நான் தான் இவருடைய தந்தை என்று சொல்ல முடியாது. அந்த உண்மையை அந்த வாங்கி வளர்க்கப்பட்ட மகனோ அல்லது மகளோ அவர்களிடத்திலும் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் இன்னாருடைய மகன், நீங்கள் இன்னாருடைய மகள். மூடி மறைத்து நான் தான் உன்னுடைய தந்தை, இவள் தான் உன்னுடைய தாய் என்றெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. மக்களிடத்திலும் பொய் சொல்லக்கூடாது, வளர்க்கப்பட்ட அந்த மகன் அல்லது மகளிடத்திலும் பொய் சொல்லக்கூடாது. இது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் என்ன, யாரோ பெத்த பிள்ளை வாங்கி வளர்த்தால், உதாரணத்திற்கு ஆண் பிள்ளை வளர்த்தால், வளர்க்கக்கூடிய அந்த பெண்மணி என்னதான் மக்களுடைய பார்வையில் வளர்க்கக்கூடிய தாய் என்று அழைக்கப்பட்டாலும் அவள் தாயாக ஆகிவிட முடியாது. அந்த மகன் வளர்ந்த பிறகு, பருவ வயதை அடைந்த பிறகு அந்த பெண்மணி பர்தா செய்ய வேண்டும், அவசியம் பர்தா செய்ய வேண்டும். சரி, ஒரு பெண் பிள்ளையை வாங்கி வளர்த்தால், யாரோ ஒரு பெண் பிள்ளை, அது அண்ணனுடைய மகள், தம்பியுடைய மகள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, மகரம் உறவுகள் வந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் யாரோ பெத்த பிள்ளையை ஒரு பெண் பிள்ளை வாங்கி வளர்த்தால், என்னதான் தந்தை மாதிரி இருந்த அந்த ஆண் வளர்த்தாலும் அந்த பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்த பிறகு வளர்த்த இந்த நபர் ஒரு அந்நிய ஆணாக தான் இருப்பார். ஆகவே அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், பர்தா செய்ய வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் கடைபிடித்து வளர்ப்பது கஷ்டமான வேலை. அதற்காக அதை தவிர்ப்பது தான் நல்லது. மீறி யாராவது பிறர் பெற்ற பிள்ளையை வாங்கி வளர்க்க விரும்பினால் இந்த சட்டங்களை அவசியம் பேண வேண்டும். அந்த அடிப்படையில் ஸைத் பின் முஹம்மது என்று அழைத்த அந்த மக்கள் அல்லாஹுடைய இந்த சட்டம் வந்த பிறகு மதீனாவிலே ஸைத் பின் ஹாரிசா என்று அழைக்க தொடங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் ஹாரிசாவை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸைத் பின் ஹாரிசாவை நேசிப்பார். நபிகள் நாயகம் தூதராக ஆக்கப்பட்ட பிறகு, நபித்துவம் கிடைத்த பிறகு, நபியை முதலாக நம்பிக்கை கொண்ட ஆண் என்று சொன்னால் அபூபக்கர். முதலாவது ரசூலை நம்பிக்கை கொண்ட பெண் என்று சொன்னால் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலை நம்பிக்கை கொண்ட சிறுவர்கள், முதல் சிறுவர் என்று சொன்னால் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அப்படி ரசூலை முதலாக நம்பிக்கை கொண்ட அடிமை என்று சொன்னால் ஸைத் பின் ஹாரிசா, முதல் முஸ்லிம் என்கிற சிறப்பு. யோசித்து பாருங்கள், ஜமாத் தொழுகைக்கு யாராவது முதலாக வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய சிறப்பு அது. ஜும்மா தொழுகைக்கு யாராவது சீக்கிரமாக முதல் நபராக வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய சிறப்பு. ஆனால் இவர்களெல்லாம் முதல் முஸ்லிம்கள், இஸ்லாத்தில் இவர்கள் தான் முதன்மையானவர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே ஸைத் பின் ஹாரிசா ரசூலை நம்பிக்கை கொண்ட முதல் அடிமை, முதல் முஸ்லிமாக இருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார். தாவா பணிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பார். தாயிஃப் மாநகரத்தின் சம்பவத்தை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தாயிஃப் மாநகர மக்கள் கல்லால் அடித்து ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். அந்த பயணத்தில் ஸைத் பின் ஹாரிசாவும் ரசூலோடு இருந்தார். அவரும் கல்லால் அடி வாங்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். அதே பயணத்தில் அதே சோதனையை சந்தித்த இன்னொரு நபர்தான் ஸைத் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு, தாயிஃப் மாநகரத்தின் அந்த பயணத்தில். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே அவர்களை வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கிய காரணத்தினால் அவர்களை அதிகம் நேசிப்பார்கள். மேலும் இஸ்லாம் வந்த பிறகு தாவா பணியிலும் ரசூலோடு சேர்ந்து பயணித்த காரணத்தினால், பல தியாகங்கள் செய்த காரணத்தினாலும் நபிகள் நாயகம் அவரை அதிகமாக நேசிப்பார். ஆகவே சஹீஹ் புகாரியுடைய ஒரு செய்தியிலே 2699 ஹதீஸ் நம்பர், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்த அஹூனா வ மௌலானா, ஸைதே நீங்கள் நம்முடைய சகோதரர், அதாவது இஸ்லாமிய சகோதரர், வ மௌலானா மேலும் நம்மால் விடுவிக்கப்பட்ட ஒரு அடிமை என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். மௌலானா என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. நெருங்கியவர், நண்பர், அடிமை, எஜமான் என்று பல அர்த்தங்கள் உண்டு. இங்கு ரசூல் அவர்கள் சொல்ல வந்தது நம்மால் விடுவிக்கப்பட்ட ஒரு அடிமை மற்றும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர். அதேபோல் முஸ்னத் அஹமதுடைய மற்றும் சஹீஹுல் ஜாமிஅ உடைய அறிவிப்பிலே ரசூல் அவர்கள் இப்படி சொன்னதாக வருகிறது, வ அம்மா அன்த யா ஸைத், ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து புகழ்ந்து சில வார்த்தைகளை சொன்னார்கள். அலி ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார்கள். அலியே, நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் உங்களை சேர்ந்தவன் என்று. அதே வரிசையில் ரசூல் அவர்கள் ஸைத் பின் ஹாரிசாவை பார்த்து சொன்னார்கள், வ அம்மா அன்த யா ஸைத், ஸைதே உங்களை பொறுத்தவரையில் ஃபமௌலாய வ மின்னி வ இலைய வ அஹப்பல் கௌமி இலைய, ஸைதே உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் என்னால் விடுவிக்கப்பட்ட ஒரு அடிமை, மேலும் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் உங்களை சேர்ந்தவன், இந்த சமூகத்தில் என்னிடம் நீங்கள் மிக பிரியமானவர், பிரியத்திற்குரியவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸைத் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை
நபிகள் நாயகம் முத்தா என்கிற ஒரு போர் நடந்தது. அது ரோமர்களுக்கு எதிராக நடந்த ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபாக்களை போர் தளபதிகளாக, கமாண்டர்களாக நியமித்து வழி அனுப்பி வைத்தார்கள். சுயமாக ரசூல் அவர்களால் அந்த போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. சஹாபாவை அனுப்பி வைத்தார்கள், 3000 நபித்தோழர்களை. அந்த 3000 சஹாபாவுக்கு 3 கமாண்டர்களை ரசூல் அவர்கள் நியமித்தார்கள். முதலாவதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஸைத் பின் ஹாரிஸா, இவர் முஸ்லிம்களுக்கு தலைவராக இருப்பார். இவர் ஷஹீதாகிவிட்டால், இவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப், ரசூலுல்லாஹி அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடைய மகன், அலியுடைய சொந்த சகோதரர். இரண்டாவதாக அவர் அமீராக இருப்பார். அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால், அவர் ஷஹீதாகிவிட்டால் அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா தலைமையை தாங்குவார் என்று 3 தலைவர்களை ரசூல் அவர்கள் நியமித்து அனுப்பினார்கள். இப்படி சொல்லும் பொழுதே அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த போரில் நம்முடைய உயிர் போய்விடும், ஷஹீதாகி விடுவோம் என்று. இருந்தாலும் ரசூலுடைய கட்டளை, அல்லாவின் பாதையில் போர் புரிய இருக்கிறார்கள், கிளம்பி சென்றார்கள். அங்கு போன பிறகு என்ன ஆனது? ரோமர்களுடைய படையை பார்த்தால் சஹாபா பெருமக்களுடைய எண்ணிக்கை என்ன சொன்னோம்? 3000. ஆனால் ரோமர்களுடைய எண்ணிக்கை அநேகமாக 2 லட்சம். யோசித்து பாருங்கள், ஏதாவது கம்பேரிசன் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய கூட்டம். அதை பார்த்ததும் மிரண்டு போன அந்த சஹாபாக்கள் மஷ்வரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். என்ன பண்ணலாம்? களத்தில் இறங்கி விடலாமா? போரை தொடுத்து விடலாமா? ஆரம்பித்து விடலாமா? அல்லது இந்த தகவலை ரசூலுக்கு சொல்லி அனுப்பி ரசூல் இன்னொரு கூட்டத்தை, சஹாபாவுடைய இன்னொரு படையை நம்முடைய உதவிக்காக வேண்டி அனுப்பிய பிறகு களத்தில் இறங்கலாமா? என்ன செய்வது என்று குழப்பமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அப்துல்லா பின் ரவாஹா சொன்னோமே, அந்த 3வது கமாண்டர், அவர்கள் சொன்னார்கள், எதற்காக நீங்கள் தயங்குகிறீர்கள்? எந்த விஷயத்தை, எந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறீர்களோ, அதாவது அல்லாவின் பாதையில் போர் புரிவது, தேவைப்பட்டால் உயிரை தியாகம் செய்வது, ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை அடைவது, அதை குறித்தான் நீங்கள் தயங்குகிறீர்கள். இறங்கலாமா வேண்டாமா என்று உங்களுடைய நோக்கமே அதுதானே. அவை களத்தில் இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா இஹ்தல் ஹுஸ்னைன், 2 நன்மைகளில் ஒரு நன்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இம்மா ஷஹாதா வ இம்மா அன்-நஸ்ர், ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி கிடைக்கும், இந்த படையை நம்மால் தோற்கடிக்க முடியும். இல்லையா களத்தில் ஷஹாதத் என்கிற வீர மரணம். 2 நன்மைகளில் ஒரு நன்மை, ஒரு வெற்றி நமக்கு நிச்சயம். அப்படி இருக்க எதற்காக இந்த தயக்கம் என்று சொல்ல அத்தனை சஹாபா பெருமக்களும் ஒருமித்த கருத்தாக களத்தில் இறங்கி விட்டார்கள். ஸைத் பின் ஹாரிஸ் அந்த படையை அழைத்து கொண்டு முத்தா என்கிற இடத்துக்கு சென்றார்கள். முத்தா என்கிற இடத்துக்கு போன பிறகு போர் ஆரம்பமானது. ஸைத் பின் ஹாரிஸ் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்து கொடியை ஜாஃபர் பின் அபி தாலிப் தாங்கினார்கள், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார். 3வதாக அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார். இங்கு ஒவ்வொரு சஹாபியாக ஷஹீதாக்கப்படும் பொழுது மதீனாவில் இருந்தபடி ரசூல் அவர்கள் இந்த விஷயத்தை சஹாபாவுக்கு அறிவித்தார்கள். வஹி மூலியமாக அல்லாஹ் அறிவித்தான். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அங்கு ஸைத் பின் ஹாரிஸா ஷஹீதாகிவிட்டார். அடுத்து இப்போது ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை தாங்கியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து ரசூல் சொன்னார்கள், அவரும் ஷஹீதாகிவிட்டார். அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா. பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹாவும் ஷஹீதாகிவிட்டார். இப்போது இஸ்லாத்தின் கொடியை, அல்லாஹ்வின் வாள்களில் இருந்து ஒரு வாள், சைஃபுல்லா, அதை தாங்கி இருக்கிறார்கள். அதாவது யாரு? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தலைமையை தாங்கிய பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை இந்த முத்தா போரிலே சஹாபா பெருமக்களுக்கு வழங்கினான். அந்த ரோமர்களுக்கு பெரிய தோல்வி கிடைத்தது. இப்படி ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து ரசூலிடம் இருந்து தர்பியத்தை பெற்று ரசூலுடைய நற்குணங்களை பார்த்து தான் என்ன செய்தார்கள்? ரசூலை தேர்வு செய்தார்கள். தாய் தந்தை மீது ரசூலோடு இருந்து அந்த தர்பியத்தை பெற்றுக்கொண்டு இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாத்துக்காகவும் முதல் நாளில் இருந்து ரசூலோடு இருந்து உழைப்பு செய்தார்கள், தாவா பணிகளில் ஈடுபட்டார்கள். அந்த பாதையில் பல சோதனைகளை ரசூல் எப்படி சந்தித்தார்களோ அதே போல் அந்த சஹாபியும் சந்தித்தார்கள். எந்த அளவிற்கு சொன்னால் இறுதியாக அவர்கள் தன்னுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார். குர்ஆனில், ஒட்டுமொத்த குர்ஆனில் பல சஹாபாவுடைய சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். பெயர் சொல்லாமல் அவர்களை புகழ்ந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுவான். அபூபக்கரை குறித்து, உமர் பின் கத்தாபை குறித்து, அபு தல்ஹாவை குறித்து. ஆனால் குர்ஆனில், ஒட்டுமொத்த குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சஹாபியுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த சஹாபி தான், ஸைத் என்கிற சஹாபி. அஹ்ஸாப் சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஸைத் தன்னுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷுக்கு தலாக் கொடுத்த பிறகு
வகதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, அவர்கள் தலாக் சொன்ன பிறகு ஸைனபோடு நாம் உங்களை நிக்கா செய்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வளர்ப்பு பிள்ளையுடைய மனைவியை திருமணம் முடிக்கக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை இருந்தது அறியாமை காலத்தில். அதை உடைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்தான்? வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை ஆக மாட்டார். ஆகவே வளர்ப்பு பிள்ளையுடைய மனைவியும் சொந்த மருமகள் மாதிரி ஆக மாட்டாள். ஆகவே அந்த நபர் என்ன செய்யலாம்? வளர்ப்பு பிள்ளையுடைய மனைவியை தலாக் விடப்பட்ட பிறகு அல்லது ஹுலா வாங்கிய பிறகு நிக்கா செய்யலாம் என்கிற ஒரு சட்டத்தை மக்களுக்கு சொல்வதற்காகவே ஸைத் தலாக் சொன்ன பிறகு ஸைனப் பின்து ஜஹஷை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும், மாறாக நாங்கள் திருமணம் முடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸாப் சூராவுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். இப்படி குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு சஹாபி என்கிற சிறப்பும் இந்த சஹாபிக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சஹாபா பெருமக்களுடைய சம்பவங்களை எல்லாம் படித்து படிப்பினை பெற்று நன்மையான விஷயங்களில் அந்த சஹாபா பெருமக்களுடைய வழியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.